வெல்கம் பேக் டு தமிழ் மருதம் கிரிப்டோ சேனல். நம்மளோட சேனலில் ஒன்லி கிரிப்டோ காயின் எப்படி ஏர்னிங் பண்ணுறது, எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது, இது மாதிரியான வீடியோ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா வீடியோ கீழே கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிபி காயினை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிவி ப்ரௌசர் வச்சுக்கணும். ஸோ அந்த கிவி ப்ரௌசர் வந்து எப்படி உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு KIWIன்னு என்ட்ரு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ நான் ஏற்கனவே இருக்கிறனால அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் புதுசாக பண்ணுறனால இன்ஸ்டால்னு சொல்லி கொடுத்துக்குங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு பேஜுக்கு வந்துடும். அதாவது நீங்கள் கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். சர்ச் பாருக்கு போங்க. சர்ச் பாரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா chrom வெப் ஸ்டோர்னு சொல்லி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட டெஸ்க்டாப் மோட்டுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு பேந்தம் எக்ஸ்டென்ஷன் சொல்லிவிட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி ஆப் வந்துடும். இதுதான் ஒரிஜினலு. அந்த ஆப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆடு டு chrom சொல்லி காட்டும். கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு கேட்கும். வெப் ஸ்டோர் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே வந்து உங்களுக்கு அந்த பேண்டம் வேலெட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனில் ஓப்பன் பண்ணுறதுனால, புதுசாக ஓப்பன் பண்ணுறதுனால கிரியேட் நியூ வேலெட்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லுவோம். பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. அதாவது ஐ அக்ரின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. இப்போ நான் வந்துட்டு பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு ஐ அக்ரின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு 12 கீவேர்டு வரும். ஸோ அந்த 12 கீவேர்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும். காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. அடுத்த பேஜுக்கு போகும். அதில் அந்த 12 கீவேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ண சொல்லும். ஸோ நம்ம வந்துட்டு ஃபினிஷ்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். இல்லை ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஃபினிஷ்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வேலெட் ஓப்பன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம பேண்டம் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதில் வந்து சொலானா காயின் வந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அட்ரஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்துடலாம். மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் போய்ட்டு க்ளோஸ் பண்ணாமல் மினிமைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிவி ப்ரௌசருக்கு போங்க. வீடியோ கீழேயும் சரி, நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் சரி அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா வீடியோ கீழே அந்த லிங்க்கை காப்பி பண்ண முடியாது. டெலகிராமில் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல வந்து கிவி ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோன்னே கீழே வந்து அந்த ஸ்டார்ட்னு சொல்லி இருக்கும். அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னே 3 வேலெட்டு காட்டும். ஸோ நம்ம வந்து பேண்டம் வேலெட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னே என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லி கேட்கும். இந்த கனெக்ட்னு சொல்லி கேட்கும். கனெக்ட்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க. கனெக்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் சரி, இல்லை கேன்சல் பண்ணாலும் சரி கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்துடும். உங்களோட அந்த பேண்டம் வேலெட்டோட அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அன்லாக்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அவங்களோட டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ண சொல்லும். ஸோ அந்த அந்த சொல்லிட்டு இருக்கிற டிஸ்கார்டை வந்து டச் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்கார்டோட மொபைல் நம்பரு இல்லைன்னா மெயில் ஐடி இல்லைன்னா பாஸ்வேர்டு அதை கொடுத்துட்டு லாகின் பண்ண சொல்லும். இப்போ நான் வந்துட்டு என்னோடய இது கொடுத்துட்டு ஐ ஆம் நாட் ஏ ரோபோட்னு கொடுக்கணும். கொடுத்தோன்னே 2 பிக்சர் வரும் கேப்சா மாதிரி. நம்ம மோட்டார் பஸ்ஸோ இல்லை போட்டோ இந்த மாதிரி ஏதாவது வரும். அதை கரெக்டாக கொடுத்துட்டு
ஓகே கொடுத்துருங்க. அடுத்து இந்த மாதிரி வந்துடும். மறுபடியும் வந்து அடுத்த பேஜுக்கு வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி லாக்டுன்னு சொல்லி வந்துடும். உங்களுக்கு 10 காயின் வந்து கிடச்சிரும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டெலகிராம்னு சொல்லி இருக்கு பாருங்கள், செகண்டு அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த டெலகிராமில் போய் ஜாயின் பண்ண சொல்லும். அந்த ஃபஸ்ட்டு லிங்கை டச் பண்ணோன்னே உங்களுக்கு டேரெக்டாக டெலகிராமுக்குள்ளே போகும். நீங்கள் எத்தனை டெலகிராம் வச்சுருந்தாலும் ஒரு டெலகிராமை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து செகண்டை டச் பண்ணோன்னே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மறுபடியும் செகண்ட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ண சொல்லும். இந்த மாதிரி தான் வரும். ஆத்தரைஸ்டு ஆப்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே ஆயிரும். உங்களுக்கு டெலகிராமில் இந்த மாதிரி அக்செப்ட்னு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் கீழே இருக்கிற ரெஃபரல் லிங்கை நீங்கள் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 30 காயின் கிடச்சிருச்சு. உங்களுக்கு லைவ் வித்ட்ரா ப்ரூஃபோட காட்டியாச்சு. இதை நம்ம வந்து எப்போ வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாமோ அப்போ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.